ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் அதாவது இந்த இவங்க புடவை எடுக்கிறன்ற அலப்பறை பண்ணுறது இருக்கே, ஐயோ தாங்க முடியலங்க. பல நாள் பட்டினி கடந்தவன் பிரியாணி பொட்டலத்தை வெறிக்க பார்த்த மாதிரி இவங்க இந்த துணி கடைத்தையே வெறிக்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த புடவை பிடிக்கல அந்த புடவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபா உடைக்கு ஆப் அடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு 1,00,000க்கு போய் புடவை எடுத்திருக்காங்க. ஐயோ 1,00,000 போட்டு புடவை எடுக்கிறது நியாயமாயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தங்கமயிலோட அம்மா செம கேடிங்க. நீ இப்போ பண்ணுறதெல்லாம் பின்னாடி உன் பொண்ணுக்கு வினையா வந்து நிற்கணும், ஏமா உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இவங்க தான் குட் ஃபேமிலியாச்சே, கண்டிப்பாக இவங்க உண்மை தெரிஞ்சாலும் எதுவும் பண்ண போகிறதில்ல. இன்னொரு விஷயம் வந்துட்டு, குடும்பத்துக்கு ஏற்ற மருமகனா அது நம்ம மீனா தாங்க, வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. என்னன்னா இவங்க வந்துட்டு எங்கள் மாமனாருக்கு கஷ்டம் கொடுக்கணுமோங்கிறதுக்காக பார்த்து அளந்து செலவு பண்ணுறாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிறாங்க. புடவையோட பில்லை காமிச்ச உடனே 3,00,000 அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பாண்டியனுக்கு ஹார்ட் அட்டாக் வர வேணாம், இது கம்மி தான், இதுக்கப்புறம் பின்னாடி பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மொத்த குடும்பமும் சேர்ந்து எப்பா ஒரு வழியாக முடிச்சிட்டிங்களா அப்படி கிளம்பலாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தோன்னா பெரிய ஹோட்டல் கூட்டு போயிட்டாங்க. நம்ம பாண்டியன் பதறாரு, ஐயோ இங்கே எம்பிட்டு பில்லு வரப்போதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு. இவரோட மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ண நம்ம மீனா எல்லாத்துலேயும் அளந்து அளவாக ஆர்டர் கொடுத்துட்டாங்க. எல்லாம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்கன்னு. அது மட்டும் இல்லைங்க, அவங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி வெளியே பேசிட்டாங்க. நம்ம தங்கமயிலோட குடும்பமாக பில் பே பண்ண போகிறோம், நம்ம மாமா தானே பே பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், நீங்களும் செலவு பண்ணுறேன்னு சொன்னீங்க கல்யாணத்துக்கு, இதுவரையும் 1 ரூபா கூட செலவு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃப்ராடு தானே அறியும், அந்த மாதிரிங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லெல்லாம் பே பண்ணிட்டு மொத்த குடும்பம் சேர்ந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனோன்னே இங்கே வந்து சின்ன பொண்ணு அரசி இருக்காங்களே, அவங்கள வச்சு கணக்கு போட்டால் நம்ம பாண்டியனுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.